சிறடி காசு சீரியல்ல இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். தினேஷை வந்து சித்தியும், சித்தியோட ஆளும் விரட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ விரட்டிட்டு போயிட்டுருக்கும்போது அவசரத்தில தினேஷ் வந்து ஒரு வயசான பாட்டி இடிச்சிடுறாரு. இடிச்சோன்னே அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே பின்னாடியே பைக்கில் முத்துவும், செல்வமும் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு ஆள் இடிச்சிட்டு போகிறாரு. ஒரு பைக்கில் ஒரு வயசான பாட்டி இடிச்சு கீழே விழுந்து கிடக்காங்க. பாட்டி பாட்டின்னு ஓடுறாங்க. அங்கே மயக்கத்தில் கிடக்குறாங்க. உடனே டேய் செல்வம் இவனை யாருன்னு இவங்கள என்னென்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை யாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை ஓவர்டேக் பண்ணி போகிறாரு. இவங்க முத்துக்கு முன்னாடி 2 பைக்குமே போயிட்டுருக்கு. நேராக அந்த தினேஷ் வந்து அவர் வீட்டுக்குள்ளே ஓடிடுறாரு. ஓடுனோன்னே பின்னாடியே போன சிட்டி வந்து அங்கே போய் வெளுன்னு வழுக்காரு. என்னதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் கை நீட்டுறீங்க வைக்கிறீங்க ஆணையாக்கும் பூனையாக்குங்கிறாரு. ஏய் நீ வந்து அந்த பொண்ணுகிட்ட பணம் பறிக்கலடா போடலடா அப்படிலடா இப்படிலடான்னுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே வாய் தவறி சொல்லிடுறாரு. அந்த ரோஹிணி பொண்ணு உனக்கு என்னடா சம்மந்தம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஓ ரோஹிணி சொல்லி தான் நீங்கள் இப்படி செய்தீங்களா? ரோஹிணி வந்து உங்களுக்கு பணம் கொடுத்து செய்ய சொன்னாங்களா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ரோஹிணியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ரொம்பவே இதாவது யார் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அந்த பார்லர் பொண்ணுகிட்ட என்னடா உனக்கும் டீலு அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சொல்லுனா சொல்லண்டா அப்படின்னு சொல்லிட்டு 4 குரூப் கொடுக்காங்க. உடனே சித்தி கூட வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்து உங்கள்கிட்ட தான் வந்து அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல விரும்பலன்னு சொல்லிச்சுல அப்படிங்கிறாங்க. அவள் சொல்லாமல் இருக்கலாம். அதுக்காக நம்ம கேட்காம இருக்க முடியுமா? கேட்டால் தான் நம்ம நல்லது. நாளைக்கு முத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த பொண்ணோட உதவி தேவை. அப்போது இவளோட மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம சொன்னால் அவள் தவற மாட்டான். அதனால தான் கேட்கேன். உள்ளதை சொல்லுதே அப்படிங்கிறாங்க. சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை வெளுக்காங்க. நம்ம சரி இப்போ இடையில போக வேண்டாம். அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செல் எடுத்துகிட்டு நேராக வீடியோ எடுக்கிறாரு. அப்போ தான் தினேஷ் சொல்கிறாரு, மேலே கை வைக்க வச்சுக்காதீங்க, முதல்ல தூரடுங்க கையை, நான் புது மாப்பிள்ளை அப்படிங்க. புது மாப்பிள்ளை வரையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் வாழ்க்கையே அந்த ரோஹிணிக்கு எடுத்தா அப்படிங்கிறாங்க. சரி நான் அவளை பற்றி எல்லாத்தையுமே சொல்கிறேன். இனிமேல் நான் பிரச்சனைக்கு எதுவும் போக மாட்டேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட எதுவும் பிரச்சனைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ நீ எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு நான் அவள் பிரச்சனைக்கு போக மாட்டேன்னு சொன்னால் நான் உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை அப்படின்னா உன்னை மண்ணுக்குள்ளே ஆற்றுருவேன் அப்படி இப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி நல்லா இருப்பீங்க, இனி எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு கல்யாணம் இருக்குது, என்ன நான் அவளை வந்து சாப்பிட்டா இது பண்ணி அப்பப்போ செலவுக்கு தருவா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இங்கே பாரு முழு பூசணிக்காவை இதில் மறைக்காத, நீ யார் அவள் யார் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்கிற அப்படிங்கிறாங்க. என் பேர் தினேஷு, நான் வந்துட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்தேன். அந்த இடத்துக்கு மசாஜ் பண்ணலாம் வருவாள், ஒரு மேடத்தை மசாஜ் பண்ணலாம் வருவாள். அப்போ அந்த மேடத்திட்ட மசாஜ் பண்ண வரையில் எனக்கு அவள் தெரியும், அந்த ரோஹிணியே தெரியும். அவள் பேர் உண்மையிலேயே ரோஹிணி கிடையாது, அவள் பேர் கல்யாணி. அவளை தன்னை பெரிய பணக்காரின்னு காட்டிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த பொண்ணு பணக்காரியோ ஏதோ கிடையாது, ஒன்றும் இல்லாதவ தான். ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பையன் இருக்கான். அவள் புருஷன் இறந்துட்டான். இப்போ 2வது கல்யாணம் தன்னை வந்து பெரிய பணக்காரின்னு காட்டிக்கிட்டு அவள் முடிச்சிருக்கா. இது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சூழ்நிலையில் நான் வந்து வேறு ஒரு பழக்கத்தில் இருந்தேன். அந்த பழக்கத்தை என் பொண்டாட்டிகிட்ட சொல்லி என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிட்டேன். அதனால் என் வாழ்க்கை காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே வெறுப்பாக இருந்தேன். இப்படி இருக்கும்போது தன்னை பெரிய பணக்காரியாக காட்டிக்கிட்டு ஒரு வசதியான வீட்டில் போய் கல்யாணம் முடிச்சுட்டு இருந்துக்கிட்டான். தன்னுடைய கல்யாணத்தை மறைச்சி, தன்னுடைய பேரை மறைச்சி, தன்னுடைய ஃப்ராடுத்தனத்தை மறைச்சி அங்கே போய் இருந்தான். அப்படி இருக்கும்போதும் வாழ்க்கை வந்து வீணாக போகக்கூடாதுன்னு சொன்னால் நீ அப்பப்போ எனக்கு செலவு தரணும் அப்படிம்பேன். மாதம் 50,000 கொடுத்துட்டு இருந்தா. போன மாதத்துலேருந்து 1,00,000 தந்துட்டுருக்கான். என்ன இந்த மாதம் பணம் கேட்க போனேன், பணம் இல்லை அப்படி இப்படின்னா. அவன் புருஷன் ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான். அதில் 2,00,000 பொருள் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துட்டு நேற்று தான் வந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்து நிற்கிங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனை தானே நம்ம வந்து ஒரு பொண்ணு வாழ்க்கையை வம்பாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வெளுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நினச்சி பார்க்காரு. உடனே டேய் இதுதான் இருக்கா வேறு எதுவும் இருக்கா அப்படிங்கிறாங்க. இதுதான் வேறு எதுவும் கிடையாது. அந்த பொண்ணு வந்து தன்னை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவாள். இப்போ பாருங்கள் அடியாளை ரெடி பண்ணி உங்களை என்னைய வந்து இது பண்ண வச்சுருக்கா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்டால் எங்கேனாலும் சொல்லுவியா அப்படிங்கிறாங்க. நான் எங்கேனாலும் சொல்லுவேன், ஆனால் வந்து இன்னும் வந்து நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கூப்பிட்டா நான் வரணும். நான் வந்து அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணால் ஏதோ ஒரு வகையில் எனக்கு உதவி பண்ணுவான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வீட்டில் முத்துன்னு ஒருத்தன் இருக்கான்,
என்ன அவனுக்கு எனக்கும் ஆகாது. அவனை ஏதோ ஒரு வகையில் வந்து சிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை ரோகிணி பிள்ளை தேவை அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ நீனே என் நண்பனாயிட்ட அப்படிங்கிறாங்க. என்னண்ணே சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் உண்மைதான். நான் கூட உனக்கு வந்து என் கம்பெனியில் ஏதாவது வேலை தரேன். உங்களுக்கு கம்பெனி இருக்கானே அப்படிங்கிறாங்க. இல்லை என் ஃபைனான்ஸியல் கம்பெனியில் நீ வந்து வேணா நீ ஒரு கேஷியராக இரு. என்கிட்ட சத்தியான்னு ஒருத்தன் வேலை பார்த்தான். அவனை வேலையை விட்டு தூக்கிட்டு அவனை ஏதாவது வகையில் சிக்க வச்சு இந்த முத்தையும் அதில் கோர்த்து விடலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு இந்த பொண்ணு உதவிகரமாக இருப்பான். ஏன்னா இப்போ நீ என்கிட்ட இருக்கும்போது அந்த ரோகிணி வந்து என் சொல்ல கேட்டு தான் ஆகணும், மீற முடியாது. அதனால் நீ என் கூடயே இரு, நாளையிலேருந்து வேலைக்கு வா. ஏன்னா உனக்கு வந்து மாத சம்பளமாக 30,000 தரேன் அப்படிங்கிறாங்க. சார் எனக்கு கொஞ்சம் கூட வாங்கி தரக்கூடாதா, எனக்கு சீனியாரிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி கூட 10 நாள் வாங்கிக்க, மாதம் மாதம் நம்மக்கிட்ட வா. ஏன்னா உனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேலை கொடுக்குறேன். அதே போல் நல்ல சம்பளம் கொடுக்குறேன், நல்லா பார்த்துக்கிறேன். அந்த ரோகிணி விஷயத்தில் வந்து நீ வந்து இந்த விஷயத்த வேறு யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. அதுபோக நீ என்கிட்ட வேலை பார்க்கறதுனால ரோகிணியை வர சொன்னோம்னா அலறுவா. அலறும்போது நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அம்மா நீ யார் என்னவோ எல்லாம் தெரியும். இப்போ வந்து நான் சொன்னதை நீ செய்யலை அப்படின்னா நீ வந்து மாதிரி உன் வாழ்க்கையெல்லாம் இழந்து தெருவில் நிற்ப. அதுபோக அந்த தினேஷ் ஒரு அப்புறாணி, என்னையை பற்றி உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே தெரியும். அதுபோக என்கிட்ட நீ 2,00,000 வட்டிக்கு வாங்கியிருக்க, அதையும் எப்போ கட்டுவேன்னு கேட்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே தினேஷ் கேட்குறாரு, உங்கள்கிட்டயும் 2,00,000 வட்டி வாங்கியிருக்காளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் 2,00,000 வட்டிக்கு வாங்கியிருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே தினேஷ் சொல்கிறாரு, அவர்கிட்ட வந்து இப்போ சரியாக பணம் இல்லை அப்படின்னாலும் கடன் வாங்கினாலும் கொடுத்துருவா. அவள் தான் ஃப்ராடுத்தனத்தை மறைக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வா, அதனால தான் வாங்கியிருப்பா. பெரும்பாலும் அவள் பணத்தை வாங்கி செலவு பண்ணவளுக்கு அவசியமே கிடையாது. என் மாமியாரை ஏமாற்றி அவள் பார்லர் வச்சா. அதுக்கப்புறம் அதே வீட்டில் வந்து தன்னை பெரிய பணக்காரி, அப்பா வந்து மலேசியாவில் இருக்கார், அவருக்கு ஒரே பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணி கல்யாணத்தை முடித்தா. இப்படி பல இது அவளை சொல்லலாம். ஆனால் ஒன்றும் தெரியாத சம்பவம் மாதிரி பண்ணிவிட்டு என்னையே வந்து கை நீட்டத்துக்கு உங்களை ஏவி இருக்கா வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தந்தா அப்படின்னு கேட்குறாங்க. பணம் தாரேன்னு தான் சொன்னான். நான் அந்த முத்தை வந்து ஏதாவது கொடுத்ததுக்கு அந்த பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், நீ என்கிட்ட தானே வட்டிக்கு வாங்கியிருக்க, உனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. முத்துங்கீங்களா அது யார் அப்படிங்கிறாங்க. இவன் தான் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காமிக்காங்க. இவன் தான் என்னையை வந்து ஒரு வாட்டி வந்து வெளுத்தது, இவனை வந்து இது பண்ணுறது தான் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்னோடய 2 எதிரியுமே அங்கே தான் இருக்காங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன், எனக்கு மாதம் மாதம் நீங்கள் வந்து செலவுக்கு தந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. ஏய் இங்கே வேலை பாரு, நான் உனக்கு அவள் என்ன தருவாளோ அதை அவன் மட்டும் தரேன் அப்படிங்கிறாங்க. அவன் மாதம் மாதம் 50,000 தருவா அப்படிங்கிறாங்க. சரி உனக்கு 50,000 சம்பளம் சரியா, நம்மகிட்ட வர ஃபைனான்ஸு வட்டிக்கு பிரிச்சுட்டு வராங்க, அதை மட்டும் கணக்கு எழுதி வச்சுட்டு உன் பாட்டில் போயிட்டே இரு. அந்த நான் இவனை வந்து சத்யா வந்து வசமாக சிக்க வச்சுட்டு அனுப்பிடுவேன் 2 நாளில். அதுக்கப்புறம் நீ உன் பாட்டில் ரெகுலராக என்கிட்ட வேலை பாரு. அந்த முத்தை என்ன செய்யணுமோ இவ்வளோ வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா உள் வீட்டுக்குள்ளே என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து இந்த ரோகிணியை தூக்கினா காணாதா அப்படின்ட்டு இருக்காங்க. அவன் அவ்வளோ பெரிய ஆளா தலைவரே அப்படின்னு கேட்குறாரு தினேஷ். சரி சரி ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் போட்டு தினேஷ் வீட்டில் உட்கார வைக்காங்க. அப்போ கேட்குறம்போது சொல்கிறாரு சிட்டி, அவன் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, எல்லாவனுக்குமே ஒரு மைனஸ் இருக்கும், அவனுக்கு எந்த மைனஸுமே இல்லை. இப்போ குடிக்கிறவனை குடியை வச்சு நம்ம இது பண்ணலாம், வேறு ஏதாவது ஒரு மைனஸ் இருந்துச்சுன்னா அதை செய்யலாம். ஆனால் அவனுக்கு ஒரு மைனஸ் இல்லை, நிறைய பேருக்கு நன்மை செஞ்சு வச்சுருக்கான். அதனால் வந்து அந்த முத்தை வந்து ஏதாவது பண்ணணும்னா கூட அது முடியாமல் இருக்குது. ஏன்னா அவன் வண்டி இன்ஜினையோ எதையோ சீஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஸ்டாண்டில் உள்ள 2-3 பேர்கிட்ட பேசி பார்த்தேன். அவன் இல்லாத போது அவன் வண்டி இன்ஜினில் வந்து சீனியை போட்டுருங்க, வண்டி சீஸ் ஆயிரும், அவன் தொழிலே போயிடும், வேறு வழியே இல்லாமல் வந்து தெருவில் விளாண்டுட்டு இருப்பான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன். அதுவும் நடக்கலை. அங்கே எவனுமே வந்து முத்துக்கு எதிராக இல்லை. இந்த பிள்ளைய தான் கையில் எடுத்து அதை செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சூப்பராக செய்வானே, என்ன அவள் வந்து அவளுக்கு ஒரு கதை ஆகணுன்னா என்ன வேணாலும் பண்ணுவாள். ஏன்னா எனக்கு வருமானம் வராமல் தான் அவன்கிட்ட மாதம் மாதம் வாங்கிட்டு இருந்தேன். நான் இப்போ உங்கள் ஆளாகிட்டேன் சரிங்களா, எனக்கு மாதம் மாதம் வேலை கொடுக்க போகிறீங்க, வருமானம் தர போகிறீங்க. அவளை வந்து நீங்கள் என்னென்னாலும் பண்ணிட்டு போனேன், நான் உங்கள் கதைக்கே வர மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு அவர் ஃப்ரெண்டு செல்வம் ஃபோன் அடிக்கார். உடனே சைலண்டில் செல்லை நைஸாக வால்யூமை கம்மிச்சிக்கிட்டு கம்மியாக வச்சுட்டு என்ன செல்வம் அப்படிங்கிறாங்க. பாட்டிக்கு தண்ணி தெளித்தேன், எழும்பி கிளம்பி போயிட்டாங்க, ஒன்றும் அடிபடலை, அந்த அந்த இடிச்சதெல்லாம் இந்த அதிர்ச்சியில் தான் படுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி 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 நீங்கள் போயிருக்க முத்து அப்படிங்கிறாங்க. சரி சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லை ஆஃப் பண்ணிட்டு நைஸாக கிளம்பி பைக் எடுத்துகிட்டு நேராக வராரு. உடனே செல்வம் கேட்குறாரு, எங்கே அவனை வரட்டி போனே பிடிச்சியா பிடிக்கலையா அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சவன் தான் அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சவனா அப்படிங்கிறாங்க.
ஆமாம் தெரிஞ்சவன் தான், ஏற்கனவே மனோஜ் கல்யாணத்தோட ஒருத்தனை வெளுத்து விட்டோம்ல அப்படிங்கிறாங்க. ஓ ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவங்க கூட ஹாஸ்பிட்டலில் வந்து கோமாவில் இருந்தான் வச்சான்னு சொல்லி போலீஸ் வந்து விசாரிச்சாங்களே அப்படிங்கிறான். அவனே தான் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன தான் நடந்துச்சு, நீ அவனை விரட்டி போனே பிடிச்சா பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இரு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி நிற்காங்க. அப்புறம் செல்வம் கேட்குறாரு, என்ன தான் நடந்துச்சு சொல்லு முத்து, என்ன நடந்துச்சு சொல்லேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ரொம்ப குழப்பமா இருக்குது செல்வம் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பாட்டி எந்திரிச்சு போயிட்டாங்க, அவங்க அவங்க வாட்டில் வேலையை பார்க்க போகிறாங்க. இவன் இடிச்சுட்டு போனோன்னு நீ பார்த்துட்ட, அவன் என்ன தான் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. அவன்கிட்ட நான் பேசவே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன முத்து சொல்கிற அப்படிங்கிறாங்க. அங்கே போனேன், போனப்பறம் தான் தெரியுது சிட்டியும் அவனும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. என்னைய ஏதாவது ஒரு வகையில் வந்து மாட்டி விடணும்னு சொல்லி சிட்டி பேசிகிட்டு இருந்தான். அவங்ககிட்ட வந்து அந்த தினேஷ் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் இருக்க ரோஹிணி வந்து ஃப்ராடு, அந்த பொண்ணுக்கு மலேசியா கிடையாது, அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான், அந்த பொண்ணு வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்கு, அந்த பொண்ணு வந்து அதை பற்றியான வேலையே தெரியாது, மலேசியாவிலேருந்து ஒரு பொண்ணு வந்து எங்கள் அப்பாட்ட சண்டை போட்டு வந்துச்சு, அந்த பொண்ணு தான் அந்த வேலை பார்த்துட்ருந்துச்சி, அந்த பொண்ணுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி கிடந்தா, இப்போ அந்த பொண்ணு வந்து மலேசியா அப்பாட்ட பேசி போயிட்டு இப்போ அதே பொண்ணு பேரில் இது ரோஹிணின்னு சொல்லி லாந்திட்டுருக்கு வச்சிட்ருக்கு, இந்த பொண்ணு முன்னாடி ஒரு இடத்துல குடியிருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ்லாம் சொன்னான், அந்த அட்ரஸில் போய் விசாரிக்கணும் செல்வம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நைட் ஆகிட்டேன், இன்னும் போய் நம்ம எப்படி விசாரிக்கிறது அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுவதும் சரிதான், நாளைக்கு காலையில் நம்ம போய் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி முத்து, அது உங்கள் அண்ணனை கல்யாணம் முடிச்சிருக்கு, திடீர்னு வந்து டவார்னு போய் சொன்னால் நல்லா இருக்காது, கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கும் புரியுது செல்வம், முன்னாடி மாதிரி இருந்தால் நான் உடனே வீட்டில் போய் சொல்லிடுவேன், எங்கள் அப்பாவுக்கு வேறு ஹார்ட் பிரச்சனை, என்ன நான் ஏதாவது சொல்ல போக அது பொய்யா இருக்கும்போது அந்த ரோகிணி பொண்ணு ஏதாவது பேசிச்சு அப்படின்னா எங்கள் அப்பா மனசு ரொம்ப கஷ்டப்படும், அதனால் தகுந்த ஆதாரத்தோடு பேசுகிறது தான் கரெக்டாக இருக்கும், அதுவும் போக எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லி என் வீட்டை மாட்டியும் ஒரு வார்த்தை கேட்கணும், ஏன்னா முன்னாடி மாதிரி செய்யக்கூடாதுன்னு வச்சுருக்கேன், நான் விளையாட்டுக்கு செய்கிறதோ இல்லைன்னா கோவத்தில் செய்கிறதோ என் பொண்டாட்டி மனசையும் எங்கள் அப்பா மனசையும் கஷ்டப்படுத்து அப்படின்னு சொல்லுதாங்க, அதனால் நான் வந்து கேட்டு தான் செய்யணுன்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. முத்து, இப்போ தான் நீ ரொம்ப கரெக்டாக இருக்க, அப்படியே இரு, ரொம்ப நல்லது சரியா, உன் வீட்டை மாட்டை எதனாலும் கேட்டுக்கிட்டு கலந்துக்கிட்டு செய், அதான் ரொம்ப நல்லது, உங்கள் அப்பா நிலைமையும் யோசிக்க பற்றியா நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. இல்லை செல்வம், முன்னாடி வந்து என் பாட்டில் வாய்க்கு வந்தது பேசினேன், அதனால் வந்து பிரிதர் ஒரு மனதை கஷ்டப்படுத்துன்னு அப்படி செய்யக்கூடாதுல்ல, இப்போ என் பொண்டாட்டி நீ நம்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி செல்வம் நான் அவனை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தை விட்டுட்டு கிளம்புறாரு. அந்த கேட்குறாங்க மீனா, என்னங்க செல்வன் பைக்கை கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அவர் மறதியில் கொண்டு வந்துட்டேன், எப்போவும் செல்வம் தான் என்னை விட்டு போவான் அவன் வீட்டுக்கு, இப்போ அவன் என்கிட்ட பைக்கை கொடுத்துட்டான் நானும் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முகம் ஒரு மாதிரி இருக்குது, ஏங்க ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி பயங்கர பில்டப் பண்ணி ஹாலில் உட்காந்து ஆண்டிகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஏம்மா சாப்பிட்டல, சாப்பாட்டுக்கு மேலே பழம் சாப்பிட்ணுமா, நான் ஆப்பிள் பழம் வெட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு வெட்டி கொடுக்குறாங்க. இல்லை ஆண்டி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வெட்டி சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சமைச்சு தரதுக்கு 10 ஆள் இருப்பாங்க, உங்களுக்கு வந்து பழங்கள் வெட்டி தர 10 ஆள் இருப்பாங்க, இங்கே எங்களுக்கு அதை வைக்க வசதி இல்லை, ஆனாலும் நான் ஒன்றும் அப்படி விட்டுற முடியாதாம்மா, நான் ஆப்பிள் சீவி தரேம்மா அப்படின்னு சொல்லி சீவி கொடுக்குறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை, வீட்டில் 3 மருமக இருக்காங்க, பணக்கார மருமகளை தான் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கா, இது எங்கே போய் நிற்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது, இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட கொத்தலையே, நம்ம வந்து தப்பு செஞ்சுட்டுங்க இந்த வீட்டில் உட்காந்துருக்கோம், இந்த வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியல, பெரிய அளவில் பண்ணுற மாதிரி பண்ணுது, ஒருத்தனை வந்து கை நீட்டுறதுக்கு ஒரு ரவுடி பேரை அனுப்பிவிடுது, இதெல்லாம் பண்ணுது, இந்த அளவுக்கு பெரிய கேடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிது. இந்த பிள்ளை கஷ்டப்பட்டு வீட்டு பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்கிறதான் தான் அவன், ஆனால் இது வந்து பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை பண்ணுற மாதிரி திமிரு பண்ணுது, உண்மையிலே பணக்காரி தானா, இல்லைன்னா அவன் சொல்கிற மாதிரி அதுதான் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. உடனே சரி ரைட், நம்ம பழம் மாதிரி குழம்ப வேண்டாம், அவன் தான் இந்த அட்ரஸில் தான் அந்த பொண்ணு இருந்துச்சு, கல்யாணம் முடிஞ்ச புதுசில் புருஷனை வேண்டான்னு சொல்லி இங்கே ஒரு இடத்துல இருந்துச்சு வச்சுது, அந்த ரோஹிணின்னு ஒரு பொண்ணு மலேசியாவிலேருந்து வந்துச்சு, அந்த பொண்ணு அங்கே தான் குடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுதாங்களா, அதை நம்ம விசாரித்த பிறகு நம்ம பேசிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் அதில் எப்படி நம்ம ஆதாரம் திரட்ட முடியும் அப்படின்னு நினைக்காங்க. ரொம்ப யோசனையாக இருக்கும்போதே மீனா, ஏன் ரொம்ப யோசனையாக இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படுக்கிறாரு. படுத்துக்கிட்டே யோசிக்காரு. ஏங்க நீங்கள் இன்னும் தூங்கலை, தூங்குங்க அப்படிங்கிறாங்களே மீனா,
எனக்கு ஒரு தூக்கம் வர மாட்டேங்குது, நீ தூங்க நான் தூங்குறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அவங்க கையை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு மீனா தூங்கிடுறாங்க. அப்போ தான் முத்து நினைக்காரு, சரி ரைட்டு நாளைக்கு காலையில் அந்த அட்ரஸுக்கு போவோம். அவன் சொன்ன அட்ரஸுக்கு, அந்த அட்ரஸில் போய் நம்ம உண்மையிலே இந்த பிள்ளை வந்து ரோகிணியா கல்யாணியாங்கிறத விசாரிச்சிருவோம். அந்த ரோகிணி பிள்ளை இலங்கையிலேருந்து தான் வந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லி நேராக அங்கே போகிறாங்க. போனோடனே செல்வமும் போய் விசாரிக்காங்க. இந்த மாதிரி ரோஹிணின்னு ஒரு பொண்ணுங்க தங்கியிருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அந்த பொண்ணு எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான், மலேசியாவில் உள்ள பொண்ணு இங்கே தங்கியிருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம், மலேசியாவிலேருந்து வந்துச்சு, அந்த பொண்ணு இங்கிலீஷ் தான் பேசும். அந்த பொண்ணுக்கு ஒரு அசிஸ்டன்ட்னு சொல்லி ஒரு கல்யாணின்னு ஒரு பிள்ளை வந்து இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அது இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. ஆமாம், இவங்க ஃபோட்டோலாம் வச்சுருக்கீங்க அப்படிங்க. இல்லை எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான், அவங்க வந்து இங்கே தங்கியிருந்தாங்க. எங்கே ஒரு அதாவது மலேசியாவில் அவங்க பெரிய பணக்காரங்க, அவங்கள பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறாங்க. அதனால் அவங்களுடைய வரலாறை ஃபுல்லாக எழுதுறதுக்காக தான் விசாரிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பாட்ட ஏதோ கோவிச்சிட்டு இங்கே வந்துருச்சு. அதனால் இங்கே வந்து அழகு நிலையம் வச்சு நடந்துச்சு. அதுக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒரு பொண்ணு கிடந்துச்சு. இப்போ அந்த பொண்ணு ஏதோ பார்லர் எங்கேயோ வச்சுருக்கதாக சொல்லிச்சு, நான் ஒரு இடத்துல எங்கேயோ பார்க்கையில அப்படின்னுச்சு. அப்படியா, அப்படி இப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே உங்களுக்கு அவங்கள பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏன், எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும். எங்கள் வீட்டில் தானே வந்தோன்னே குடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4 தெருவு தள்ளி போய் குடியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட பேசிட்டாங்க, மலேசியா போயிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. ஆனால் அங்கே நடந்தது ஃபுல்லாக எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. எங்க செல்ஃபோனில் வீடியோவா ஆன் பண்ணி வச்சுக்கிறாரு. அவங்க பேசுகிறாங்க. இந்த மாதிரி தம்பி, ஒரு 8 வருஷம் இருக்கும். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி ஒரு 2 பொண்ணுங்க வந்தாங்க. வந்து வாடகைக்கு வீடு கிடைக்குமான்னு கேட்டாங்க. ஒன்று தமிழ் பொண்ணு, இன்னொன்று வந்து மலேசியா பொண்ணு. அந்த மலேசியா பொண்ணுக்கு வந்து தமிழ் தெரியலை, இங்கிலீஷ் தெரியுது, அவங்க நாட்டு மொழி தெரியுது. மற்றபடி ஒன்றும் தெரியாத இருக்கும்போது எங்ககிட்ட வந்து வீடு கிடைக்குமான்னு கேட்டாங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் பெண்களாக இருக்கீங்களே என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அப்போ கேட்கும்போது தான் அந்த தமிழ் பொண்ணு சொல்லிச்சு, அந்த கல்யாணி பொண்ணு சொல்லிச்சு, இந்த மாதிரி எங்கள் மேடம் மலேசியாவிலேருந்து வந்துட்டாங்க. அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு இவங்க வந்து பார்லர் வேலை பார்ப்பாங்க, என்ன பார்லர் சொந்தமாக வைக்க போகிறாங்க. அவங்களுக்கு நான் ஹெல்ப்பராக வந்திருக்கேன். எனக்கு வந்து குமரிபாளையம் தான், என்ன குமரிபாளையத்து பொண்ணு தான். நான் வந்துட்டு அவங்களோட இருக்கேன், வைக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி புருஷன்லாம் இறந்துருச்சு. எனக்கும் வெறுப்பாயிருச்சு. அதனால் இந்த மேடத்தோடு இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, 2ம் பாவப்பட்ட பிள்ளைகளாக இருக்குன்னு சொல்லி வீடை கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு இங்கே வசதி காணலையே என்னமோ தெரியல, அந்த பிள்ளைகளுக்கு இங்கேருந்து 4 தெரு தள்ளி அங்கே போய் இருந்தாங்க. அப்புறமும் என்ன பார்க்க அந்த மலேசியா பொண்ணும் வரும், இந்த பொண்ணும் வரும். வரும்போது பேசுவேன். அங்கே நடந்ததெல்லாம் சொல்லுங்கள், சமைச்சேன் சமைக்கல வைக்கலன்னு சொல்லுங்கள். இந்த கல்யாணி பிள்ளைலாம் மேடம்னு அவ்வளோ மரியாதையாக இருக்கும். நீ ஃபோட்டோ காமிச்சல தம்பி, அந்த பொண்ணு நல்ல மரியாதையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிட்டு எங்கே மலேசியா போயிட்டு போலுக்கு, அவங்க அப்பாட்ட பேசிட்டான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பார்லர் வேலை, அந்த வேலை, இந்த வேலை, இந்த பிள்ளை வீடு வீடாக போய் செய்யும். யார், இந்த கல்யாணி பிள்ளை வீடு வீடாக போய் பார்லர் வேலை செய்யும். அது கிடைக்கிற கூலியை வச்சுக்கிட்டு அங்கேயே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட சேர்ந்து இன்னொரு பொண்ணு ஏதோ வித்தியாவோ ஏதோ சொல்லுவாங்க. அந்த பொண்ணு தாயும் கிடையாது தாப்பும் கிடையாது, என்னை படிக்க வச்சாங்க எங்கள் சொந்தக்காரங்க, இங்கே ஏதாவது வேலை தேடணும் அப்படின்னு சொல்லி வேலை தேடி வந்திருக்கும் உங்களுக்கு. அந்த பிள்ளையும் இவ கூட வந்து இந்த வீட்டு மறுபடியும் கிடைக்குமான்னாங்க. சரி, நம்ம வீட்டில் இருந்த பிள்ளையே தானே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க இங்கேயே தான் ஒரு 6 வருஷம் இருந்தாங்க. அப்போ 6 வருஷம் இங்கே இருந்தாங்க. அப்படி இப்படின்ட்டு கதை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைகள் ஏதோ ஒரு பேங்கில் லோன் எடுத்திருக்கும் உங்களுக்கு. லோன் எடுத்திருக்கும் உங்களுக்கு ஒரு 4 லட்ச ரூபா கெட்டே இல்லை. உடனே திடீர்னு ஒரு நாள் வந்து நாங்கள் வீட்டை காலி பண்ணுவோம்னாங்க. என்னம்மா திடீர்னு போகிறீங்களம்மா அப்படின்னேன். இல்லை, நான் கிராமத்துக்கு போகிறேன், இவங்க அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போகிறா, இங்கே வேலை செட் ஆகலன்னா. சரிம்மான்னு சொல்லி நானும் வீட்டு வாடகை கூட வாங்காமல் சரி பிள்ளைகளாம் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டேன். அந்த பிள்ளைகள் இங்கேருந்து காலி பண்ணி கொஞ்சம் வேறு ஏரியாவுக்கே போய் அங்கே குடியிருந்துருக்கும் போல். இந்த பேங்கில் ஒரு 4 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கியிருப்பா போல். அவங்க இங்கே தேடி வந்துட்டாங்க, இந்த ரோகிணி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு தெரியும், ரோகிணி இங்கே இல்லையா, அந்த பிள்ளை மலேசியா போயிட்டா அப்படின்னாங்க. மலேசியாவா, அவங்களுக்கு இந்தியா தானே அப்படி இப்படின்னுட்டு இருந்தாங்க. இல்லை மலேசியா பொண்ணுன்னாங்க. இல்லை இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி, நீ காமிக்கியே கல்யாணிங்கிற பொண்ணு, அந்த பொண்ணை காமிக்கி. அப்போ தான் தெரியும் ஐடி ப்ரூஃப்லேருந்து எல்லாமே அந்த மலேசியா பொண்ணாக அந்த பிள்ளை மாற்றிருக்கும்னு நினைக்கேன். அப்படி சொல்லி லோன் வாங்கியிருக்காளுவா.
அந்த புள்ள பேரில் வாங்கியிருக்காளோ எதுன்னா அவள் தானே மாட்டுவான்னு சொல்லிட்டு. அது போக சாட்சி கையெழுத்து அந்த வித்தியான்னு ஒரு புள்ள வந்தாளே, அவள் போட்டிருப்பா போல் இப்படியா இருக்குது, இப்படியா ஏமாற்றி தின்னுக்கிட்டு இருக்காளுவோ. ஒரு நாள் இதை நம்ம கேட்கலான்னு பார்த்தேன், டபார்னு என் வாய் அடைக்கிற மாதிரி நான் நுங்கம்பாக்கத்தில் ஒரு பார்லர் சொந்தமாக வச்சுருக்கேன்னு பில்டப் பண்ணேன். சரி ரைட்டு, அவள் கடை வாங்கினா அவளோட சேர்ந்து நம்ம வீட்டு பேரில் வாங்கியிருக்கா, நம்ம வீட்டில் குடியிருக்கா, அங்கே கூட 2-3 ஆட்கள் தெரியாத ஆட்களுக்கு நம்ம பேசி அந்த பிள்ளை வாழ்க்கையும் கெடுப்பானான்னு வந்துட்டேன். ஆனால் அந்த பிள்ளை வந்து மலேசியா பிள்ளை கிடையாது, மலேசியா பிள்ளை மாதிரி பில்டப் பண்ணுதா. அது எந்த அளவுக்கு போகுதோ தெரில. ஆனால் அந்த மலேசியா பிள்ளை வந்து தங்கமான பிள்ளை. இங்கே இருந்துச்சு, பார்லர் வேலை செய்யும், யார்கிட்டையும்னா சிரிக்கும். மொழி எங்கள் மொழி அதுக்கு தெரியாது, அது மொழி எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த மொழி, அந்த பொண்ணோட மொழி சிரிப்பு மொழி தான். எங்கிட்ட சிரித்து இன்பமாக சிரிக்கும், நாங்களும் இன்பமாக சிரிப்போம். இதான் நடக்கும். ஆனால் அந்த ரோகிணி பிள்ளை இன்றைக்கி எங்கே இருக்கோ எப்படி இருக்கோ அப்படின்னுட்டு இருக்காங்க. அந்த கல்யாணி தான் இங்கே அவள் பேரை சுற்றிக்கிட்டு இருக்கா. சரி, அது எதுக்கு சுற்றுதோ ஏது சுற்றுதோ என்ன, அடுத்தவங்க விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது. இருந்தாலும் எனக்கு மனசில் பட்டுச்சியா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, ரொம்ப நல்லதும்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துடுறாரு. உடனே முத்துட்டு சொல்கிறாரு செல்வம், என்னடா போக போக பெரிய சினிமா மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் செல்வம், எனக்கே பயங்கர புல்லரிச்சலாக இருக்குது. அந்த பொண்ணு என்னெல்லாம் கேடித்தனம் பண்ணியிருக்கா பாரு. ஐடி கார்டை மாற்றிருக்கா, ஆளை மாற்றிருக்கா. அங்கே என்னென்னா ஆளை செட் பண்ணி அந்த தினேஷை வந்து கையை முறிக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கா. இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காளே அப்படிங்கிறாங்க. முத்து, உண்மையிலே இவள் சாதாரணப்பட்டவ கிடையாது. இவளெல்லாம் வந்து பயங்கரமாக டீல் பண்ணணும்னா போலீஸில் போய் தான் டீல் பண்ணணும் போல். போகிற போக்க பார்த்தா ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருப்பா போலையே அப்படிங்கிறாங்க. உண்மையில தான் ஒரு அப்புறாணி பொண்ணு யாருமே இதை செய்யக்கூடியது கிடையாது. ஐடி ப்ரூஃபை மாற்றி, தன்னை அடையாளத்தை மாற்றி, அதுபோக வந்து தன்னை பெரிய பணக்காரியை காமிச்சிக்கிட்டு, கல்யாணம் முடிஞ்ச ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைய ஏங்க விட்டுட்டு இங்கே இருக்கா. உண்மையிலே அந்த விஷயத்துக்கு விடை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம குமரிபாளையத்துக்கு போனால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், குமரிபாளையத்துக்கு போயிருமா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சு, இன்னொரு ஆஃபர் இருக்குது, நம்ம அதனால் முடிச்சுட்டு நாளைக்கு போவோம் அப்படிங்கிறாரு. சரி முத்து, மறுபடியும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், நீ எந்த விஷயத்துலையும் கோவப்பட்டு பானையை உடைச்சிடாத. அந்த பானையை உடைக்காமல் இருந்தால் தான் வந்து நீ மொத்தமாக வந்து சாப்பிட முடியும், பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. முத்து செல்வம், மண்பானையில் நம்ம சோறாக்கியிருக்கோம், அதில் நல்ல நினைவு இருக்குது. அதை கவனமாக கையாளணும். என்ன, கையாண்டால் தான் நம்மளுக்கு உணவு நம்ம வாய்க்கு வரும். அதனால் நான் கரெக்டாக கையாளுவேன். மேட்ரே இதே கிடையாது. நான் ரொம்ப பொறுமையாக இருந்து தான் ஆகணும். இவ்வளவு ஆதாரத்தை நான் வச்சுக்கிட்டு எதுக்கு நான் அமைதி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரிஞ்ச முன்னாடி அந்த பொண்ணோட முகத்திரையை கிழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக முத்து, உன் வீட்டம்மாவை ரொம்ப நோஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு வந்து இன்னொரு கஷ்டப்பட்ட பொண்ணை வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்கணும். சரி, நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணி வந்துட்டோம். அந்த மீனாவும் ஒரு பூ கட்டுற பொண்ணு, ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நம்ம ஆறுதலாக இருக்குமேன்னு இருக்காமல் அந்த பொண்ணை நோக்கடிச்சிக்கிட்டு தன்னை பெரிய பணக்காரியாக காட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு, அது என்ன, இதில் எப்படி இந்த 30 லட்ச ரூபா வந்துச்சு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. உடனே செல்வத்தை சொல்கிறாரு, இது எல்லாமே ஏதோ ஒரு டுபாக்கூராக தான் இருக்குது. அதனால் இது எப்படி வந்துச்சுன்னு அதையும் விசாரிக்கணும். அதனால் எல்லாத்தையுமே தகவல் எடுத்தால் தான் முடியும். அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாட்ட போய் நிற்கணும் அப்படிங்கிறாங்க. சரி முத்து, சரி கிளம்பலாம், வண்டியை பார்ப்போம்னு சொல்லிட்டு நேராக வண்டிக்கு போகிறாங்க. அங்கே 2-3 ஆஃபர் ஓட்டுறாங்க. உடனே மீனா ஃபோன் அடிக்கிறாங்க, ஏங்க மதியம் சாப்பிடவே வரல அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, ஆஃபர் இருந்துச்சு தான் அப்படிங்கிறாங்க. கடையிலையாவது சாப்பிட்டீங்களா, சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்ல மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிட்லன்னா சுகரு கிகரு ப்ரெஷரு லொட்டு லொசுக்கு எல்லாம் வரும். அதனால் நல்லா டயத்துக்கு சாப்பிடுங்க வைங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நைட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேயும் பயங்கரமாக ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜ், நம்ம ஷோரூம் வந்து இன்றைக்கி வருமானம் எப்படி அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ரோகிணி, இன்றைக்கி ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு ஓடி இருக்குது, நம்மளுக்கு லாபம் மட்டுமே 50,000 வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. மனோஜ், ஒரு நாள் நம்ம 50,000 சம்பாதிச்சோம்னா வருஷம் என்னாச்சு, மாதம் என்னாச்சுன்னு பயங்கரமாக கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர், ரோகிணி, நம்ம வெறும் வாய்மொழியாக சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நம்ம வந்து கூட்டி தான் சொல்ல முடியும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. பண்ணுங்கடா பண்ணுங்க, பில்டப் பண்ணுங்கள், எவ்வளோ நாள் பண்ணுவேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரூம் பார்த்து போகிறாரு. என்னடா, என்ன எவ்வளோ ஓடிச்சிக்காரு, 500க்கா 1000க்கா அப்படிங்கிறாங்க. டேய், 50க்கு ஓடிச்சா 100க்கு ஓடிச்சான்னு கேளுடா அப்படின்னு சொல்லி விஜயா சிரிக்கிறாங்க. உடனே முத்து இப்படி பார்க்குறாரு. என்னடா பார்க்குற, உண்மையை தான் சொல்கிறேன், நீனும் உன் பொண்டாட்டியும் 500ரூவா பார்க்கதே பெரிய காசு, பெரிய சங்கடம். ஆனால் ரோகிணியோ மனோஜோ லட்சக்கணக்கில் பார்க்க அவங்களால முடியும். ரோகிணி பிறவியிலே கோடீஸ்வரி, அதுபோக சொந்தமாக பார்லர் வச்சுருக்கா, அவள் லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறா. அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அதனால தான் உங்களை வீட்டு விட்டு போங்கன்னு உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன்.
ஏன்னா அவங்க பெரிய பணக்காரங்களா இருக்கும்போது உங்களுக்கு அவங்கள பார்த்தா பொறாமையாக இருக்கும். அப்படி பொறாமையாக இருக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்காதுன்னு தான் போக சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு இந்த வீட்டை விட்டு போக மனம் இல்லை. இங்கே இருக்க சொகுசு வாழ்க்கை தான் விரும்புகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கும் மீனாவுக்கும் சொகுசு வாழ்க்கைங்கிறது மொட்டை மாடியில் படுக்கிறது, இந்த ஹாலில் படுக்கிறது தான். நாங்கள் முழுசாக ஒரு நாள் கூட அந்த ஏசி ரூமில் தூங்குனதில்ல. அப்படி தூங்கினா கூட நீங்கள் தூங்க விட்டதில்ல. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு என்ன சொகுசு? எனக்கு ஒரே சொகுசு எங்கள் அப்பா இருக்கிற இடத்துல நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நாங்கள் 2 பேரும் இருக்க இடத்துல மீனா இருக்குன்னு ஆசைப்பட்றேன். அதனால தான்மா இங்கே இருக்கோம். வேறு ஒன்றும் கிடையாது. மற்றவங்கள மாதிரி உங்களை காக்கா பிடிக்கவோ வைக்கவோ மீனாவுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எங்களுக்கு மனசில் எது பட்டுச்சோ அதை பேசுவோம், வைப்போம். மற்றபடி யாரையும் ஏமாற்ற தெரியாதுல அப்படிங்கிறாங்க. முத்து அப்படி சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படி சொல்லுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தானே சொல்லிகிட்டு இருக்கேன். யாரையும் ஏமாற்ற தெரியாது, ஐஸ் வைக்க தெரியாது, காக்கா பிடிக்க தெரியாது முத்துக்கு மீனாவுக்கும். அதனால் உங்களுக்கு அவங்க வேண்டாத பிள்ளையாக இருக்காங்க. அவங்க உடனே காக்கா பிடிக்க தெரிஞ்சவங்க உனக்கு நல்ல பிள்ளையாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆஹா அங்கிள் நம்மள தான் சொல்லுறாங்களான்னு சொல்லிட்டு, ஆண்டி எனக்கு நேரம் ஆகுது தூங்குறேன், இங்கே வேக்குது, நான் ஏசி ரூமில் போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. போம்மா நீ பிறந்ததுலேருந்து ஏசியில் இருந்தவா, ஹாலில் இருக்கும் உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நான் கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து பிறந்ததுனால கொஞ்சம் சமாளிச்சுப்பேன். நீ போயிட்டு வா. அவன் மனசுக்குள்ளே தானே இருக்கான் அப்படிங்கிறாங்க. இப்போ தானே போனாங்க, பாதாம் வாங்கிட்டு போனாங்கள்ல அதை சாப்பிட்டுட்ருப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், நீங்கள் பாதாம் சாப்பிட வேண்டியதானே, ஆள் தான் 2 பேருமே அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நான் பிறந்ததுலேருந்தே பாதாம் சாப்பிட்றேன் முத்து, நீங்கள் இப்போ பாதாம் பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்தே பாதாம் சாப்பிட்டுட்ருக்கீங்கன்னு, சரி பெரிய கோடீஸ்வரங்கள் அப்படி தான் இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வராங்க, ஏங்க ஏன் அந்த ரோகிணிகிட்ட பதில் பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா அது எப்படி பேசுது பார்த்தல அப்படிங்கிறாங்க. அவங்க என்றைக்கா பேசுகிறாங்க, அந்த பொண்ணுங்க வந்ததுலேருந்து அப்படி தான் பேசுகிறாங்க. அதுபோக பணக்காரங்களுக்கு நம்ம கஷ்டத்தை பற்றி என்ன தெரியும்? அவங்க பணத்திமிரில் பேசுவாங்க, நமக்கு தேவையில்ல, வாங்க நம்ம மொட்டை மாடியில் தூங்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அதுவும் சரி தான் வா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே போகிறாரு. உடனே முத்து மனசுக்குள்ள நினைக்காரு, அது எவ்வளோ பெரிய திரட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி போக தான் தெரியும். நான் எல்லா ஆதாரத்தையும் திரட்டிக்கிட்டு வந்த பிறகு தான் உங்ககிட்ட போய் பெர்மிஷன் வாங்குவேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனசு நினச்சிட்டு சரி தூங்கு மீனா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. உடனே முத்துட்ட கேட்குறாங்க, இல்லைங்க மொட்டை மாடியில் நம்ம தூங்கினாலே புழுன்னு ஏதாவது பேசிகிட்டே இருப்பீங்க. இப்போ என்னன்னா மொட்டை மாடியில் தூங்குது வரைக்கும் எதுவுமே பேச மாட்டேறீங்க 2 நாளாக. உங்கள் பாட்டில் வரீங்க, ஒன்று குப்புறப்படுத்துக்கிறீங்க, இல்லைன்னா அமைதியாக இருக்கீங்க. உண்மையிலேயே மாறிட்டீங்களா, இல்லைன்னா வேறு எதுவும் சிந்தனை உங்களுக்கு ஓடுதா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு உங்கள் முகத்தை பார்த்து கண்டுபிடிக்க தெரியும். எப்போவுமே என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க, நான் தூங்கின பிறகு தான் தூங்குவீங்க. இப்போ நீங்கள் குப்புறப்படுத்திக்கிறீங்க, இல்லைன்னா என்கிட்ட பேசாமல் இருக்கிறீங்க 2 நாளாக. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை நான் வீட்டை விட்டு போனேன், வச்சேன், நம்ம அலைஞ்சோம், இப்படிலாம் நம்மளை அசிங்கப்படுத்திட்டாலும் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களோ? நான் வீட்டை விட்டு போகலையே, நீங்கள் தானே புரிஞ்சுக்கிடாமல் என்னை தேடி அலைஞ்சீங்க. நான் இன்னும் தப்பு செய்யலையே, வைக்கலையே அப்படிங்கிறாங்க. மீனா தயவுசெய்து புரிஞ்சுக்க மீனா, நான் உன்னை தப்பாகவே நினைக்கல. நான் தான் லூசு மாதிரி நீ பூ கட்டுறது போனது தெரியாமல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதும், நீ வேலைக்கு போன இடத்துலலாம் தேடி அலைஞ்சதும் எல்லாமே நான் தான். என் மேலே தான் தப்பு. அதனால் உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நீ என்னை தப்பாக நினைக்க போகிறதே இல்லை. என்ன நீ என் ஒய்ஃபு, நான் உன்னை எப்படி தப்பாக நினைப்பேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுதுங்க, 2 நாளாக நீங்கள் ஒழுங்காக பேசுகிறோம்னா எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் பூ வியாபாரத்துக்கு போகிறேன், நேற்று ஏன் நம்மகிட்ட ஒழுங்காகவே பேசலை அப்படின்னு நினச்சிக்கிட்டே நான் பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. மீனா தயவுசெய்து அப்படின்னு நினைக்காத. பைக் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ரோட்டில் வரவங்க எப்படி வராங்கன்னு தெரியாது, சரியா? அதனால் நீ ரொம்ப கவனமாக போகணும், எந்த சிந்தனையும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உனக்கு ஃபோனோ ஏதோ வந்தால் கூட நிப்பாட்டிட்டு ஓரமாக நின்று தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்றைக்குமே நான் ஃபோன் வந்துச்சுன்னா ஓரமாக நிப்பாட்டி தான் பேசுவேன், வைப்பேன் அப்படிங்கிறாங்க. அதானே நீ ஃபோனில் நீ பைக் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அப்படின்னு பேசிக்கிட்டே போனோம் அப்படின்னா ரோட்டில் பார்க்க போலீஸும் ஃபைனை போட்டுருவாங்க. அதுபோக எதிர்த்தால வரவங்களுக்கும் நல்லதில்லை, உனக்கும் நல்லதில்லை அப்படிங்கிறாங்க. நான் ஒரு டிரைவரோட பொண்டாட்டி, நான் கரெக்டாக போக மாட்டேனா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், சரி தூங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. காலையிலே விடியுது. மீனா காலையிலே வீட்டு வேலைகள் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. செஞ்சிட்ருக்கும்போது ரோகிணி வேலைக்கு கிளம்புறாங்க. ரோகிணி சாப்பிட்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி அவங்க பூரி தான் பண்ணி வச்சுருக்காங்க, நான் காலையில் என்ன ஐட்டம் சாப்பிட மாட்டோம்ல அப்படிங்கிறாங்க. மீனா மாவு ஃப்ரிட்ஜில் இருக்குல்ல, அவளுக்கு மட்டும் இட்லி வச்சு சட்னி வச்சு கொடு அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்ன கலெக்டர் வேலைக்கா போகிற, பூ கட்ட தானே போகிற, பூவுக்கு 5 நிமிஷம் கழித்து கட்டு, முதல்ல இட்லி அவி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராது, ஏம்மா அந்த பொண்ணு சாப்பாடு வேண்டாம்னு போகுது, நீங்கள் ஒம்படிக்கு அந்த பிள்ளைய சமைக்க சொல்லுதீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் சமைக்கணும், உன் பொண்டாட்டி யார் திங்க மாட்டாங்களோ அதை தான் செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே பாருங்கள் அவங்க பிள்ளை எத்தனை பூரி எடுத்து வச்சுருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மனோஜ் அங்கே 10க்கும் மேற்பட்ட பூரி எடுத்து வச்சுருக்காரு. இவ்வளோ பூரி ஒருத்தன் திங்க, அவன் பொண்டாட்டி திங்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு சமையலாக பண்ணிகிட்ருப்பாளா? காலையிலே அவள் பொங்கலும்
பொங்கலும் பூரியும் பண்ணி வச்சுருக்கா. பிடிச்சவங்க சாப்பிட வேண்டியதான், பிடிக்காதவங்க போக வேண்டியதான். அதுக்காக மீனா போய் இட்லி வச்சு கொடுங்க அப்படின்னா அவள் வேலையை பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்க வந்து இட்லி தானே சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, நான் தான் லூசு மாதிரி பண்ணி வச்சிட்டேன், நான் இப்போ 5 நிமிஷத்தில் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. மீனா நீ இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வீட்டில் ஒரு ஆள் பட்னியாக போகும்போது எனக்கும் கஷ்டமாக இருக்கும், வேலைக்கு போகிற இடத்துல இப்படி சிந்தனையாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. நடிக்காதடி, அவள் சாப்பிடக்கூடாதுன்னு நீ பண்ணாமல் இருந்தா வச்சாமல் இருந்தா அப்படிங்கிறாங்க. மீனா இப்படியும் நீ அவங்க சொல்லியும் நீ செய்யணுமா, அப்படி என்ன அவசியம் வந்துட்டு அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, ஆண்டி எங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு சமைக்கிறதுக்கு சமையல்காரங்க இருப்பாங்க, என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து மெனு கொடுப்பாங்க, நாங்கள் டிக் அடிப்போம், அதை சமைப்பாங்க. இங்கே அப்படி இல்லைல்ல அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, உங்கள் வேலைக்காரி வேணா அப்படி செஞ்சுருப்பா, என் பொண்டாட்டி உங்களுக்கு செய்யணுதுக்கு அவசியம் கிடையாது, அவள் வேலைக்காரியும் கிடையாது, என் பொண்டாட்டி இந்த வீட்டோட மருமகா அப்படிங்கிறாங்க. முத்து நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது முத்து, அப்படி தான் அவங்கள பார்க்க தெரியுதா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி நீ பணக்கார வீட்டு பிள்ளை, உனக்கு பணக்கார தோரணம் இருக்கும், ஒரு ஸ்ருதிக்கு இருக்கும், அவளுக்கு என்ன இருக்கும், அவள் சாதாரண ஒரு பூக்காரி வீட்டிலேருந்து வந்தவங்க தானே அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவள் பூக்காரியோ ஏழையோ என்னவோ, அவள் மனமாக வீசுகிறா, அவள் வந்து 2வது வந்து அவகிட்ட உண்மை இருக்குது, நிறைய பேர் பணக்காரங்கிற பேரில் போலியாக லாந்துறாங்க, அவங்க கடைசியில் தெரிய வரும்போது தெரியும் அப்படிங்கிறாங்க. யாரை முத்து பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் அவங்கள பேசலை, யார் போலியாக லாந்தாங்களோ அவங்கள பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏம்மா ரோகிணி நீ வெளியே கிளம்பு, வெளியே உனக்கு பிடிச்சத சாப்பிடு, நாளையிலேருந்து உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லிவிட்டு நான் சமைக்க சொல்லிடுறேன் அந்த மீனாவை அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்போ கூட மீனாவை தான் சமைக்க சொல்லுவீங்க, நீங்கள் சமைக்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவள் தானடா சாதாரண வேலைக்கு போகிறா, என் மருமக்கள் 2 பேர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் போது அவங்கள சமைக்க சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க எதுக்கு வார்த்தையை வளர்த்துட்ருக்கீங்க, நான் பேசாமல் இட்டு சுட்டு வச்சுட்டேன், நானும் வேலைக்கு போயிடுவேன், அவங்களும் போயிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அவள் தான் வெளியே போய் சாப்பிடுன்னு சொல்லுதாங்க அந்த பணக்காரம்மா, வெளியே போய் சாப்பிடட்டும், நீ போய் உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா பூவை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்து வேலைக்கு போயிடுறாங்க. உடனே மீனா ரூமுக்கு போகிறாங்க. என்னடி மீனா ஓவராக பண்ணிகிட்ருக்க, அந்த ரோகிணி கிட்டத்தை சமைச்சு கொடுத்தா தான் உனக்கு என்ன, உன் புருஷன் வந்து பதில் பேசிக்கிட்டு இருக்கான், எல்லாம் அவனுக்கு அப்படி பேசி இப்படி பேசி சொல்லி கொடுத்துருக்கியோ அப்படிங்கிறாங்க. அத்தை நான் ஏன் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லி தான் பாரேன், ரோகிணி உள்ள ரேஞ்சுக்கும் சுருதி உள்ள ரேஞ்சுக்கும் உனக்கு ஈக்குவலாக அவங்க இதே வீட்டில் இருக்கிறது உனக்கு பெருமை, அதுக்கு நீ தான் எல்லாேருக்கும் வேலை செய்யணும், நீனும் உன் புருஷனும். நினச்சி பாரு, நீயும் படிக்கலை உன் புருஷனும் படிக்கலை, மனோஜ் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறான், அவன் பொண்டாட்டி பெரிய பணக்காரி, ரவி வந்து எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டில் பொண்ணை கட்டியிருக்கான், சுருதி பெரிய கோடீஸ்வரி, இவ்வளோ ரேஞ்சில் உள்ளவங்க நீ இருக்க வீட்டில் இருக்காங்கன்னா உனக்கு பெருமை, அப்படி பெருமையை நீங்கள் 2 பேரும் தான் அதை காப்பாற்றணும் சரியா. ஓம் புருஷனா பெரிய குபேரம் மாதிரி எதிர்த்து பேசுகிறதும், பெரிய பட்டப்படிப்பு படித்த மாதிரி பந்தா பண்ணுறதும் இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை என்ன வேணாலும் பேசுங்க, என் வீட்டுக்காரர் எனக்கு பெரிய அளவில் படித்த மாதிரி தான், என் புருஷன் பெரிய பணக்கார மாதிரி தான் எனக்கு தோணும், நீங்கள் வந்து அவரை வேணால் குறைச்சி மதிப்பிடலாம் தான் உங்கள் பிள்ளைய, நான் என் புருஷனை குறைச்சி மதிப்பிட முடியாது அப்படிங்கிறாங்க. என் பிள்ளைன்னு என்றைக்கும் சொல்லாத வைக்காத அப்படின்ட்டு கிடக்காங்க. அத்தை தெரியாமல் சொல்லிட்டேன், இன்னுமே அவர் உங்கள் பிள்ளை இல்லை என் புருஷன், நான் பார்த்துக்கிறேன் தான் அப்படிங்கிறாங்க. இன்னுமே ரோகிணி கேட்கறதுக்கு முன்னாடி சமைச்சு கொடுக்கல நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே எங்கள் மீனா ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம சாதாரணமாக பூ கட்டிகிட்டு இருக்கிறதுனால வந்து நம்மளை யாருமே மதிக்க மாட்றாங்க, அதுபோக வந்து என் வீட்டுக்காரும் இந்த வீட்டில் பிள்ளையாவே நினைக்க மாட்றாங்களா அவங்க அம்மாவே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 5 நிமிஷமாக பூ கட்டிடாமல் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் நினைக்கிறாங்க, இதை வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது, இந்த வீட்டில் நடக்கக்கூடிய விஷயம் தானே, நம்ம பூ கட்டினா தானே நம்ம கைக்கு செலவுக்கு வரும், என் புருஷனுக்கு காருக்கு டியூ கட்டணும், வைக்கணும், பைக்குக்கும் டியூ கட்டணும், இவ்வளோ வேலை இருக்குது, சரி ரிட்டன் வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு பூ கட்டுறாங்க. அப்போ 2 3 பேர் ஃபோன் அடிக்காங்க, அக்கா எங்களுக்கு 3000 மல்லிகைப்பூ வேணும், அது வேணும் இது வேணும்னு ஆர்டர் பண்ணுறாங்க. சரி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு வெளியே கிளம்புறாங்க. ஆமாம் மேடம் கிளம்பிட்டாங்க, லட்சமாக சம்பாத்தியம் பண்ணி வீட்டிலேருந்து கொட்ட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா ரொம்பவே வருத்தமாக, அந்த அத்தை வேலைக்கு கிளம்பும்போது கூட இப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைக் ஓட்டே போகிறாங்க. அப்போ தான் நினைக்காங்க, மூத்து சொல்லியிருக்காரு, என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு, போகும்போது எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது, பைக் ஓட்டுற சிந்தனை மட்டும்தான் இருக்கணும், அது போக ஸ்பாட்டில் போய் தான் ஃபோன் பேசணும், ஃபோன் வந்தால் கூட நம்ம வந்து நிப்பாட்டி தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நம்ம அத்தை பேசினதையோ எதையுமே மனசில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த அவங்க ஆர்டர் வந்திருக்க இடத்துலலாம் அந்த பூவெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுக்குற இடத்துல மீனா வந்து சீதாவை பார்க்குறாங்க. என்ன சீதா நீனும் பூ கொடுக்க வந்தியா அப்படிங்க. ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. சரி பார்த்து போ அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா மச்சான் வந்து நீ வந்து சைக்கிள் மிதித்து கஷ்டப்படக்கூடாதுன்னு பைக் வாங்கி வந்திருக்காங்க, நான் சைக்கிளில் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய், நீ வேணால் இந்த பைக்கில் போ, நான் சைக்கிளில் போகிறேன் அப்படிங்க. அக்கா சும்மா சொன்னாங்க, நீ போயிட்டு வா, எங்கள் கடை இங்கே இருக்குது, உன் கடை வீட்டில் எங்கேயோ எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லா பக்கமும் டெலிவரி பண்ணணும்னு சொல்லி என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்காருல அதான் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்காரர் சொல்ல தான் கேட்பீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் என் புருஷன் சொல்ல தான் கேட்பேன் அப்படின்னுட்டு போகிறாங்க மீனா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா
அப்படிங்கிறேன். ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீனும் மாமாவும் சந்தோஷமாக இருக்கும், நாங்கள் சந்தோஷமாகவே இருப்போம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சண்டை கிண்டை போட்டேன்னா எங்கள் வீடே ஒரு மாதிரி ஆயிரும். அம்மா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ சத்யா கூட சித்தி கூட சரியாக சேர்றதில்ல அப்படிங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறேன். ஆமாக்கா, மாமா வந்து அக்காவை நல்லா தான் பார்த்துக்கிறாரு. நான் கூட மாமாட்ட வீண் பண்ணதுக்காக மாமாட்ட பண்ணிட்டேன் வச்சுட்டேன். அதுபோக நான் மாமாவை கை வாங்கலாம் கையை ஒடிச்சிருக்க மாட்டார் அப்படி இப்படின்னு பேசினா அப்படிங்கிறாங்க. என்ன இவன் கை நீட்டினானா அப்படிங்கிறாங்க. ஆமாம், மாமா அடிக்க இவன் கை வாங்கியிருப்பான் போல். சித்தியே மாமா அடிக்க போகும்போது கை வாங்கியிருப்பான் போல். அதான் கோவத்தில் மாமா திருக்கி விட்டாங்களாம். மற்றபடி பெயிருன்னு சொன்னாங்களாம். இவன் தான் கேட்காம திமிரு பண்ணானாம். அதனால தான் இப்படி ஆயிடுச்சான் அப்படிங்கிறாங்க. இவனுக்கு எவ்வளோ சேட்டை பற்றியா அப்படிங்கிறாங்க. இப்போமாவது மாறிட்டாங்களாக்கா நினச்சா சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அந்த சித்தி ஏதாவது பண்ணணும்னு பயமாக இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சித்தா, எனக்கும் அந்த பயம் இருக்குது. இப்போ அவங்க கூட இருக்கும்போதே நான் நினைப்பேன், ஏதாவது உள்ள கொறுத்து விட்டு போயிட்டான்னா என் வாழ்க்கை என்ன ஆகும், படிப்பு ரொம்ப பெருமை அப்படின்னு நினச்சேன். அப்படியும் கூட இவன் அவனை விட்டு போகலை. இப்போ எப்படி இது மாதிரி வந்தான் அப்படிங்கிறாங்க. இல்லை உன்னை காணலைன்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாமல. அப்போ நீ வந்துட்ட வீட்டுக்கு. அப்போ மாமா மேலே இவன் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கூட மாமா வந்து கோவப்படாமல் போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான். அதனால் வந்து மாமா எந்த வகையிலுமே கோவப்படல, கரெக்டாக தான் இருக்கார். எங்கள் அக்கா மேலேயும் அக்கறையாக இருக்கார். அதுபோக நான் தான் வீம்புக்கு பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்புன்னு சொல்லி சித்திகிட்ட சொல்லியிருப்பாங்க போல். சித்தியும் வந்து அப்படியா சரி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டானா. இவன் வந்து சித்தியை பெருமையாக தான் வீட்டில் பேசுகிறான். ஆனால் வந்து சித்தி வந்து அவன் ரவுடி பைய கேடி, மாமாவுக்கும் அவனுக்கும் ஆகாது. நீ வேறு கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே அனுப்பியிருக்கியா, அப்போ உங்கள் மேலே கடுப்பில் தானே இருப்பான் அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுதுடி, இது சாதாரண ஒரு சின்ன பையனுக்கு கூட புரியும். சத்யா காலேஜ் படிக்க அவனுக்கு தெரியாதா, நீ ஏன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. ஏக்கா அதெல்லாம் நடந்து முடிஞ்சது. சத்யா இப்போ மாறிடுவான். நம்ம இனிமே வந்து சித்தி கூட விலகி நிற்கான், அப்படியே வச்சுருவோம்க்கா அப்படிங்கிறாங்க. சரி நீ போ, நான் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. நேராக சித்தா வீட்டுக்கு போயிடுறாங்க. மீனாவும் அங்கங்கே பூவை கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. சத்யா போய்ட்டு ஏன்டா இப்படி செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. என்னக்கா செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. வேறு ஒன்றும் தப்பு செய்யலக்கா அதுக்கப்புறம் அப்படிங்கிறாங்க. ஏடா மாமாவை கை வாங்கினது நீ சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. மாமாவே சொல்லலை, நான் எப்படிக்கா சொல்கிறது, மனசாட்சி கேட்கல தான் சொன்னேன் சித்தாட்ட அப்படிங்கிறாங்க. மாமாவை நீ கை வாங்கினதுனால தான் கையை இது பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரியும். மாமா வந்து சும்மா காரணம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. என் வீட்டுக்காரர் கோவப்படுத்தாருன்னா கண்டிப்பாக அதில் ஒரு தப்புன்னு இருக்கும். அவர் வந்து தப்பு செய்ய மாட்டார். நீ குடிச்சிட்டு அவர் பண்ணிட்டாரு வச்சுட்டான்னு சொன்னாலும் கூட, அவர் குடித்தா கூட அவர் வந்து அமைதியாக இருப்பாரே தவிர்த்து கோவப்படுவாரே தவிர்த்து அதில் ஒரு நியாயம் இருக்கும். எந்த தப்புக்கும் போக மாட்டார் அப்படிங்க. அது என்னமோ உண்மைதாங்க. நான் தான் புரியாமல் பண்ணிட்டேன். மாமாட்ட முகமொழிக்கே கஷ்டமாக இருக்குது. அவர்கிட்ட சாரி கேட்டோம்னு சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் நினைக்க மாட்டார். அவர் வந்து நீ நல்லா இருக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த சிட்டியை விட்டு விலகி இருக்கட்டும். ஏதாவது ஒரு வகையில் கொறுத்து விட்டு போயிட்டான்னா வாழ்க்கையே போயிடும். அவன் படிச்சிருக்கான், அவன் படிக்கலை சிட்டி. சரியா, அவனை கொறுத்து விட்டு போயிடணும். அதுபோக என் மேலே உள்ள கோவத்தில் அவனை எதுவும் பண்ணிடாம அப்படின்லாம் சொல்லுவார். இன்னமும் வந்து நீ அவன்கிட்ட போகாமல் இரு சிட்டிட்ட அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா இன்னமும் நான் போகலை. மாமா மேலே உள்ள கோவத்துலேயும் 2வது பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ உன்னையும் மாமாவும் பார்க்கும்போது உழைச்சி நம்மளால் முன்னேற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வருது. அதனால் கண்டிப்பாக சரியாயிரும். டாக்டர்கிட்டையும் கேட்டேன். டாக்டர் இன்னும் அப்படியும் ஒரு வாரத்தில் கை கட்ட அவுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் நீ வழக்கம் போல் ஆயிடலாம். எலும்புலாம் பொருந்திருச்சுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வந்து மாமாவை பார்க்குறேன் வீட்டில் அப்படிங்கிறாங்க. சரி சத்யா, நீ பேசும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ மாறிட்டேன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷம்தான். சீதா வந்து நீ போகிற வழியில் சொன்னா, எனக்கு மனசு கேட்கல. சரி உன்னையும் பார்த்துட்டு போயிடுவோம், வீட்டையும் பார்த்த மாதிரி ஆயிருமேன்னு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே சீதா அம்மா வந்துடுறாங்க. வா மீனா அப்படிங்கிறாங்க. வாம்மா, தம்பியும் பார்க்க வந்தேன், உங்களை எல்லாரையும் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிட்டிகிட்டு இருந்து நான் போச்சு வேலை பார்க்க மாட்டேன் இனிமேல். நான் வந்து படிப்பை முடிக்க போகிறேன், முடிச்சுட்டு நான் வேறு இடத்துல நல்ல வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படிங்கிறாங்க. எனக்கும் சந்தோஷமாக தாம்மா இருக்குது, இவன் மாறிட்டான். அதுபோக என் வீட்டுக்காரர் இவன் மாறணும்னு சொல்லி தான் இவன்கிட்ட பேசாமல் இருந்தார். நம்ம வீட்டுக்கு ஒழுங்காக வராமல் இருந்தார். இனிமேல் அவரும் வீட்டுக்கு வந்துடுவார். அவர் ஒரு நல்ல இடத்துல வேலையை கேட்டு வச்சுருக்காருமா, அந்த வேலையை கூட இவனுக்கு வாங்கி கொடுத்துருவாரு அப்படிங்கிறாங்க. அப்படியாடி அப்படிங்கிறாங்க. ஆமாம், பெரிய ஒரு கார் ஷோரூமில் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு. என் மச்சினை வந்து நல்லா படிச்சிருக்கான். அவன் படிப்பு முடிய போகுது, அவனுக்கு வேலை வேணும்னு கேட்டிருப்பாங்க போல். அந்த கார் கம்பெனி ஓனர் வந்து என் வீட்டுக்காரர் நல்ல பழக்கம். அதனால் வந்து ஒரு 25,000 சம்பளத்துக்கு வந்து பேசி வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. பார்த்தியாடா, நீ என்னமோ சொன்னியே, மாப்பிள்ளை உன் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கார் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கார். சரிம்மா, அவன் தான் தவறாக உணர்ந்துட்டானே, இன்னும் மறுபடியும் அவனை பேசுறதுக்கு என்ன இருக்குது, நான் கிளம்புறேம்மா அப்படிங்கிறாங்க. சரி மீனா, காலையில் சாப்பிட்டியா வச்சியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, இனிமேல் தான் போய் சாப்பிட்ணும் அப்படிங்கிறி. மணி எத்தனை தெரியுமாடி, மணி 11:45 ஆயிடுச்சு. இப்போமே இனிமேல் பிரியா சாப்பிட போகிறேன், வா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சு கொடுக்காங்க. என்னம்மா இது யார் சமைச்சா அப்படிங்க. சீதா தாண்டி சமைச்சா அப்படிங்கிறாங்க. அதான் நம்ம உன் கைவன்னு எனக்கு தெரிஞ்சிடும், இது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். சீதா நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அம்மா சொல்லிட்டாங்க, இவளுக்கும் ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் முன்னாடி, வயசாகிட்டு போகுது, அதனால தான் சமைக்க சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இப்போ நம்மளுக்கு சமைக்க தெரிஞ்சால் தான் நல்லது. ஒரு நாள் நான் கூட பூ கட்ட போயிட்டேன்.
வீட்டில் நான் எங்கே போகணுன்னு தெரியாமல் சமைக்க தெரியாமல் திணறியிருக்காங்க. வேறு வழியே இல்லாமல் ரோகிணி பொண்ணு சமைச்சிருக்கு. இந்த ரோகிணி பொண்ணா சமைச்சு ஆமாம், அந்த ரோகிணி பொண்ணு சமைச்சு தான் வீடே சாப்பிட்ருப்பாங்க போல். அந்த மாதிரி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமைக்க தெரியாமல் இருக்கக்கூடாது. சீதா நல்லா சமைச்சு பழகிரு. போகிற புருஷனுக்கு வந்து நம்ம சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவர்கிட்ட நமக்கு கூடுதலாக அன்பு கிடைக்கும். அதுபோக அவர் வயிறு நிறைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு மனசார நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும். ஏன்னா அவர் நம்ம வந்து பசி ஆற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவும் இருக்கும். அதனால் வந்து என்ன படித்தாலும் புருஷனுக்கு சோறு பொங்கி கொடுக்குறத ஒரு கடமையாக சுமையாக நினைக்காம ஒரு அன்பாக நினச்சி நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, நீ சின்ன வயசுலேயே சமையல் படித்து பழகிட்ட, என்ன சமைக்கவே விடலை அப்படிங்கிறாங்க. இல்லை, நான் பெரிய மனுஷி இருக்கும்போது நீ சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. அதான் அம்மா அப்பாவும் வேலைக்கு போகும்போது நான் சமைச்சிட்ருப்பேன். இப்போ நான் வந்து கல்யாணம் முடிஞ்சு போயிட்டேன். நீ வந்து இந்த வீட்டில் இப்போ வந்து பெரிய ஆள் என்ன தம்பியை காட்டிலும். அதனால் நீ சமைச்சு பழகிக்கோ, உன் தம்பிக்கும் சொல்லிக் கொடு அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்கா அப்படிங்கிறாங்க. ஏய், வருங்காலங்களில் பொண்டாட்டியும் புருஷனும் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ வரும்போது உன் பொண்டாட்டி வேலைக்கு போனாலும் உனக்கு சமைக்க தெரியணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரிதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சித்தா பார்த்தியா மீனாவை பெரிய மனுஷி ஆயிட்டால அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எவ்வளோ புத்திமதி சொல்லுதா பார்த்தியா அப்படிங்கிறாங்க. இல்லை, எல்லாமே பாடம் தானம்மா, நாங்கள் போனப்போ தான் கற்றுக்கிட்டேன். நானும் எல்லோரும் மாதிரி படிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு வந்திருப்போம்லம்மா அப்படிங்கிறாங்க. நாங்கள் தான் படிக்க சொன்னோம்டி, நீ தான் உன் தம்பியும் தங்கச்சியும் படிக்கட்டும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நான் படிக்காமல் இருந்தால் தான் சரியாக இருக்கும். நான் பூ கட்டி அங்கங்கே விற்றா தானே அவங்க படிக்க முடியும் வைக்க முடியும்னு சொல்லிட்டு தானடி போகல அப்படிங்கிறாங்க. எங்களுக்காக தான் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கேட்குறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சீதாவோட அம்மா சொல்கிறாங்க, உண்மை அதுதான், உங்களுக்காக தான் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டா. அவள் வந்துட்டு எனக்கு படிப்பு வேண்டாம்னு சொன்ன காரணமே அதுதான். ஸ்கூல் ஃபஸ்ட்டு, இந்த மாவட்டத்தில் அவள் 2வது, அந்த அளவுக்கு படிப்பா. இத்தனைக்கும் நாங்கள் டியூஷனோ ஏதோ அனுப்புனதில்லை. ஃபஸ்ட்டு குரூப் மேக்ஸ் குரூப் படித்தா. என்ன இன்றைக்கி நல்ல நிலைமையில் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ வக்கீலாகவோ வந்திருப்பா. இன்றைக்கி நிலைமையில் அவள் பூ வித்துட்ருக்கா. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா சொல்கிறாங்க, அக்கா எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீ வந்து படிக்காமல் இருந்து எங்களுக்கு உழைச்சி போட்டிருக்க. சாரிக்கா, நானும் மச்சானும் நீ மனசு கஷ்டமாக நிறைய நடந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லைடா, உன் மனசு மாதிரி நீ நல்லா இருந்தால் அதுவே போதும். மாமாவே உன்னை நினச்சி சந்தோஷம் தான் படுவார். சரி, சத்யா மாறிட்டான், இன்னும் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அடிக்கடி பேசுவார். அவன் மாறிட்டானா என்ன, அவன் ரொப்பம் போகிறானா, போக விடாமல் அதுக்கு எதாவது வழி பண்ணுங்களேன் நீனும் உங்கள் அம்மாவும் உங்கள் தங்கச்சியும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். நாங்கள் என்ன பண்ணுறது, பல முறை சொல்லி பார்த்துட்டோம், சத்யா கேட்குற மாதிரி தெரியல அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரிக்கா, இப்போமாவது சொல்லு, மாப்பிள்ளை மாறிட்டான், மாமாக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க தயார் நிலையில் இருக்கான்னு மட்டும் தயவுசெய்து சொல்லிடு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாடா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நான் போய்ட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க மீனா. இப்படியா இருக்கும்போது முத்து கார் ஸ்டாண்டுக்கு வர்றாரு. உடனே செல்வம், இன்றைக்கி உனக்கு எதுவும் ஆஃபர் இருக்கா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ஆஃபரும் வந்த மாதிரி இல்லையே நண்பா அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ நம்ம குமரிபாளையத்து வரைக்கும் போய்ட்டு வருவோமா அப்படிங்கிறாங்க. குமரிபாளையத்துக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறாங்க. என் கார்லேயே போயிடுவோம், உன் காரை ஓரமாக விடு அப்படிங்கிறாங்க. காரை ஓரமாக விடுறாங்க. போனோடனே செல்வம், நீ சாப்பிட்டியா சாப்பிட்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, எனக்கு வீட்டம்மாவுக்கும் ரைட்ஸா டருடா அப்படிங்கிறாங்க. டேய், முதல்ல வீட்டம்மாட்ட சமரசமாகடா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, நான் சாயந்தரம் போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நம்ம நேராக ஆனந்த மெஸ்ஸுக்கு போவோம், அங்கே போய் அல்வாவும் பூ வாங்கி தரேன், நேராக போய் சகோதரியை போய் நீ சமரசம் பண்ண, அப்புறம் எங்கேனாலும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. உடனே அல்வாவும் பக்கத்து கடையில் மல்லிகைப்பூ வாங்குறாங்க. என்ன தம்பி, நம்ம கடையில் அல்வா வாங்கிட்டு எதிர்த்தாப்புல உள்ள கடையில் மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க அப்படிங்கிறாங்க. என்ன வீட்டை மட்டும் இன்னும் சமரசம் ஆகலையா அப்படிங்க. நான் சமரசம் ஆகிட்டேன், நம்ம நண்பன் வீட்டில் இன்றைக்கி ஏதோ டர்ரு போல், அதனால் சமரசம் பண்ணதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, உடனே கேளுங்க கேட்கும், என் வீட்டம்மா இருந்தாலும் அவ்வளோ தர்றதுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் கடையில் இல்லை, அவங்க தான் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. போனோன்னே வீட்டு முன்னாடி காரை நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு செல்வம், நீ உள்ளே போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. போடா, போடா அப்படிங்கிறாங்க. உள்ளே போகிறாங்க. வீட்டம்மா ஒரு மாதிரி கோவத்தில் இருக்காங்க. நான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ கையில் கொடுக்குறாங்க. அல்வாவை சாப்பிட சொல்கிறாங்க. பூவை தலையில் வச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வச்சு விட்றாங்க. சரி, நைட்டு ஏதோ கோவத்தில் பேசினேன் சாரிண்ணே அப்படிங்கிறாங்க. சாரிங்க, நீங்கள் இவ்வளோத்துக்குள்ளே இறங்கி வர மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை, உடனே வந்துச்சு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட்டேன், முத்து சாப்பாடு வாங்கி தந்தான் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டீங்களா, சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. நீ தான் என்கிட்ட பேச மாட்டே, எப்படி சொல்கிறது அப்படிங்கிறாங்க. சிரிச்சுக்கிறாங்க. நானும் முத்து ஒரு இடத்துக்கு போய்ட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, முத்தனை வெளியே தானே இருக்காங்களா, முத்தனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா உள்ளே வாங்கினே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நீனும் செல்வமே ஏற்கனவே சண்டையில் இருக்கீங்க, நான் வந்து நல்லா இருக்கா அம்மா தான் உள்ளே இருக்கேன் அப்படிங்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. காஃபி குடிக்கிறாங்க. மீனாக்கா அப்படி இருக்காங்க, அப்படி நல்லா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி, நீ உங்களுக்குள்ளே எதுவும் இல்லையே அப்படிங்கிறாங்க. எங்களுக்குள்ளே சண்டைலாம் கிடையாதும்மா, நான் தான் லூசு மாதிரி எவ்வளோ காணலும் தேடி இருக்கேன், வேலைக்கு தான் இருக்காம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியா,
உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்க. வீட்டில் சொல்லிட்டு போயிருக்கா, அந்த புள்ள தான் சொல்லாமல் வந்திருக்கு. அப்படியா அப்படின்றாங்க. இந்த சூழ்நிலையில சரிம்மா நாங்கள் கொஞ்சம் வெளில போண்டிருக்கு அப்படிங்கம்மா. வீட்டுக்காரர் சொன்னார், சரி பார்த்து போயிட்டு வாங்கண்ணே, எங்கே போனாலும் கவனமாக போங்க, கவனமாக வாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. நேராக வண்டி குமரிபாளையத்துக்கு போகுது. போகும்போது எங்கடா குமரிபாளையத்தில் யார் வீட்டுக்குடா போகிறோம் அப்படிங்கிறாங்க. அங்கே தான் கிறிஸோட பாட்டி இருக்காங்களே, அவங்ககிட்ட போய் விசாரிப்போம், இந்த ரோகிணி பொண்ணை பற்றி ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அவங்க தான் ரோகிணி தான் இருக்காங்கன்னு தெரியுமா, அவங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே, அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் சொல்லியிருப்பாங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அவங்களும் வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையானா தான் சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ குமரிபாளையத்தில் வேறு யார்ட்டையா தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் கிராமத்தில் ஊர் தலைவர் ஒரு ஆள் இருப்பார். அவர் உண்மையிலேயே ஒரு பெரிய ஆளாக தான் வைப்பாங்க. ஒன்று விவரம் தெரிஞ்ச ஆளாக இருக்கும், இல்லைன்னா பெரிய ஆளாக இருக்கும், வயசில் மூத்த ஆளாக இருக்கும். அந்த ஆள்கிட்ட போய் கேட்போம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஊருக்கு போவோம், இந்த ஊர் தலைவர் யாருன்னு கேட்போம். அவங்க சொல்லுவாங்க, அவரை ஊர் தலைவரை பார்க்க வேண்டியிருக்கு, குமரிபாளையத்துலேயுமே வாரன்னு பாடிட்டு குமரிபாளையம் ஊர் தலைவரை பார்க்க வேண்டியிருக்கு, அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் சரின்ற போகிறாங்க. நேராக அவர்கிட்ட போய் பேசும்போது, ஐயா இந்த மாதிரி இந்த பொண்ணு இந்த ஊருன்னு சொல்கிறாங்க, இந்த பொண்ணு ஒரு திருவிழாங்கடி வேலைலாம் பார்த்துட்ருக்கு, உண்மையிலே இந்த ஊர் பொண்ணு தானா அப்படின்னு விசாரிப்போம். அதை பற்றி சம்மந்தமாக நம்ம கேட்டுக்குவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு எதுக்கு போகிறாங்க. ஊருக்கு எதுக்கு போனாலும் இந்த ஊர் தலைவர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. கேட்டோன்னே நேராக அந்த தலைவர் வீட்டுக்கு போகிறாங்க. தலைவர் வீட்டுக்கு போனோன்னே, ஐயா உங்களை தான் பார்க்க வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. தம்பி என்ன விஷயமா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லையா ஒரு அட்ரஸ் மட்டும் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறாங்க. தம்பி அட்ரஸ் தான் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்களே அப்படிங்கிறாங்க. இல்லையா ஒரு ஃபோட்டோ காமிச்சவங்க யார், என்ன விவரம்னு கேட்கணும்யா அப்படிங்கிறாங்க. அப்படியா தம்பிங்க வாங்க அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ காமிங்க அப்படிங்கிறாங்க. ஒத்து பார்க்குறாரு. கண்ணு பிடிபடலையே, ஏம்மா கண்ணாடி எடுத்துவா அப்படிங்கிறாங்க. கண்ணாடி எடுத்து கொண்டு கொடுக்காங்க வீட்டம்மா. நான் கண்ணாடியை போட்டு பார்க்குறாங்க. இது ராணி மகா மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு, இது ராணி மகா அப்படிங்கிறாங்க. ராணி மகளா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராணி மகா தான் அப்படிங்கிறாங்க. இந்த பொண்ணை எதுக்கு விசாரிக்கிங்க அப்படிங்கிறாங்க. ஐயா அந்த பொண்ணு யார் என்ன வரன்னு தெரியணும்யா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம், அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, உடல்நலம் சரியில்லை, திடீர்னு ரோட்டில் நடந்து போகும்போது வாங்கிட்டாங்க போல், அதான் யார் என்ன வரன்னு தெரியல, ஆனால் குமரிபாளையம் மட்டும் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லையா அதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் தம்பி, அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு சரியாயிடுச்சு, இந்த சூழ்நிலையில் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நினைவு இந்த மாதிரி இல்லை, தான் யாருன்னு சொல்லி திருன்னு முழிச்சிட்ருக்காங்க, அதனால தான் அவங்க விசாரிக்கிறதுக்கு யாருன்னு வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, இது ராணி பொண்ணு தான், இந்த பொண்ணுக்கு 19 வயசு நடக்கையில் அந்த பொண்ணை ஒரு வயசானவங்க பிடிச்சி அப்போ கட்டி வச்சுட்டான். அப்போ ஒன்றா நம்பர் ஊதாரி கடங்காரன், சரியா, என்கிட்டே கூட கடன் வாங்கியிருக்கான். நான் வட்டி கொடுக்க ஆள்லாம் கிடையாது, எனக்கு வீட்டு செலவுக்கு தேவை, பிள்ளைகளுக்கு படிப்புக்கு வேணும்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போனான். பிள்ளைக்கு படிப்புக்கு கட்டாமல் அவன் குடிச்சிட்டு போயிட்டான். இப்படி நிறைய பேர்கிட்ட என்னத்தையா சொல்லி பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாமா, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமா பணத்தை வாங்கிட்டு குடிச்சுப்புடுவான். இப்படியே ஏகப்பட்ட பேரை கடன் வாங்கியிருந்தான். ஒரு ஆள்கிட்ட ஒரு 30,000 வாங்கியிருப்பான் போலுக்கு. அவன் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தரணும்னு சொல்லியிருக்கும்போது அவனுக்கு டபார்னு அந்த பிள்ளைய பிடிச்சி கட்டி வச்சுட்டான். அவன் ஒரு வயசானவன், அவனும் போய் சேர்ந்துட்டான். அந்த பிள்ளை மாசமாக இருந்துச்சு. பிள்ளைய மட்டும் பெற்று என்கிட்ட கொடுத்துட்டு அவள் மெட்ராஸை பார்த்து போயிட்டா. அங்கே ஏதோ சொன்னாங்க விசாரிக்கையில், ஏதோ இந்த பவுடர்லாம் பூசுவாங்களே பொம்பளை ஆட்களுக்கு, என்னது பியூட்டி பார்லர், அந்த வேலை வச்சு செய்தான் அந்த பிள்ளை. கூடையில் எப்போமாவது பார்க்க வருவா போல், கொஞ்சம் கையில் காசு இருக்கும் போலுக்கு. எனது அம்மைக்கு அனுப்புதா, என் அம்மை இங்கே பொங்கி ஆக்கி அந்த கொடுத்துக்கிட்டு இருக்கா அந்த பையனுக்கு, அந்த சின்ன பையலுக்கு. ரொம்ப நாளாக என் அம்மையும் நம்ம ஊரில் கிடையாது, அந்த வீடை கூட அடவு வச்சுட்டு போயிருந்தாங்க. இப்போ தான் ஒரு வருஷமாவது நினைக்கிறேன் திருப்பி அவங்க அம்மா அந்த வீட்டில் இருக்குது. அந்த பையனும் இங்கே இருக்கான். ரொம்ப நாளாக என் அம்மையும் ராணி இங்கே கிடையாது, இப்போ தான் வந்திருக்கா. அவள் ஃபோன் நம்பர் ஏதோ இல்லைன்னா ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லையா அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல தம்பி, வீடு இதிலேருந்து 4 தெருவு தள்ளி இப்படி போய் அப்படி திரும்பணும் அப்படிங்கிறாங்க. இது கிறிஸோட பாட்டி தெருவில் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தெருவில் தான் இருக்காங்களா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கய்யா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது அந்த தெருவில் போய் விசாரிக்காங்க. இந்த பொண்ணோட அம்மா வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணா இருக்குல்ல அந்த வீடு தான் அப்படின்னு காமிக்கிறாங்க. இது கிறிஸோட வீடுல அப்படின்னு சொல்லிட்டு போய் முழிக்கிறாங்க. இது கிறிஸோட பாட்டில அப்படிங்கிறாங்க. தம்பி கிறிஸோட பாட்டி தானே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் இந்த பொண்ணோட அம்மாவை கேட்குறேன், ரெண்டுமே ஒன்று தான் தம்பி, அது அவங்க அம்மா தான், சரியா, அவர் பையன் இருக்காமல் அது அந்த பிள்ளையோட பையன். ஆனால் அங்கே வரும்போது அந்த பிள்ளை என்றைக்காவது ஒரு வார்த்தை கத்தனும் கூப்பிடுதான், என்ன முறைக்கு கூப்பிடுதானு தெரியல. ஆனால் அதுதான் அவங்க வீடு, அது எனக்கு 100% தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்துக்கும் செல்வத்துக்கும் பயங்கர குழப்பம். என்னடா இவ்வளோ விடை கிடைக்குன்னு பார்த்தா இப்போ ரொம்ப குழப்பமாக இருக்குது. கிறிஸோட அம்மா தான் ரோகிணியோட அம்மா தான் கிறிஸுங்கிறாங்க, என்ன தாங்க அதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. டேய் அந்த பொண்ணு பேர் ரோகிணி இல்லை, கல்யாணி அப்படிங்கிறாங்க. அதான் அந்த கல்யாணியோட அம்மா கிறிஸோட பாட்டியா, இல்லை கிறிஸ் தான் அந்த கல்யாணியோட பையனா, எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது
அப்படி வந்திருந்தா இவங்க அங்கே பேசியிருப்பாங்கல்ல, வச்சுருப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க. நீ தானடா சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பொண்ணு வர்றதும், அந்த பையனை பார்த்தோன்னா ரொம்ப அழுறதும், பாசத்தை காட்டுறதும் அப்படி இப்படின்னு சொன்னல அப்படிங்கிறாங்க. ஆமாம் சொன்னேன், ஆனால் பெத்த தாயின்னா அப்படி இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. நீனும் உங்கள் அம்மாவும் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா உங்க மேலே பாசத்தை காட்டுதா? இல்லை வெறுப்பை தானே காட்டுது. அதே மாதிரி அது ஒரு கேரக்டரில் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே இந்த அம்மா கூட என்கிட்ட உள்ளதை சொல்லலையே. மீனா வந்து அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு செய்வா, மனசுக்குள்ள பெத்த தாய் மாதிரி நினைப்பா. இந்த அம்மா கூட மறைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. டேய் நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம், கேட்ட பிறகு தான் தெரியும் சரியா? முதல்ல நேராக நம்ம வீட்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே கிறிஷ் தான் இருக்காப்புல. மாமா மாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மாமா அப்படிங்கிறாங்க. டேய் பாட்டி எங்கே அப்படிங்கிறாங்க. பாட்டி பக்கத்தில் கடைக்கு போயிருக்காங்க, வீட்டில் மளிகை சாமான் இல்லைன்னு வாங்க போயிருக்காங்க, வந்துடுவாங்க மாமா, நீங்கள் உட்காருங்க, நான் காஃபி போட்டு தரட்டுமா அப்படிங்கிறேன். நீ காஃபி போட்டு தர போறியாங்க அப்படிங்கிறாரு முத்து. உடனே செல்வம் கண்ணை காமிக்கிறாரு. இந்த ஃபேமிலி ஃபோட்டோவெல்லாம் அந்த பிள்ளை இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் பையன் ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்க்குறாரு முத்து. அதில் கல்யாணி குடும்பத்தோட அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாரோடையும் இருக்கிறதுக்கு இருக்குது. அடுத்தாப்புல பார்க்குறாங்க கல்யாணம் ஆன ஃபோட்டோவும் இருக்குது. அப்புறம் பார்க்குறாங்க கிறிஷை தூக்கி வச்சு கொஞ்சின ஃபோட்டோலாம் இருக்குது. இதை பார்த்தோன்னா முத்துக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஆகா இவங்க பாட்டி வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துடுறாங்க. என்ன முத்து மாமா என்னத்தை ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லப்பா அப்படிங்கிறாங்க. உங்கள் அத்தை உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா அப்படிங்கிறாங்க. அதாவது எங்கள் அத்தை இல்லை, எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க உங்கள் வீட்டில் தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க எங்கே சென்னையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ தான் கிறிஸ்துக்கு ஞாபகம் வருது, நம்ம அத்தை வந்து நம்ம யாருன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அவங்க தானே நம்ம அம்மா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் கிறிஸ்டோட பாட்டி வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. என்ன முத்து வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இங்கே ஒரு வேலையாக வந்தோம் அப்படின்னு சொல்லி முத்து சமாளிக்காரு. உடனே செல்வமும் ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. சரி முத்து இரு நான் காப்பி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் ஓடி போய் நீ எனக்கு பால் பாக்கெட் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா கிறிஸ்டோட நான் விளாண்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வராங்க. அந்த சூழ்நிலையில் கிறிஸ்ட பையன் கேட்குறாங்க, உங்கள் அம்மா பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க. எனக்கு அம்மா இல்லை அத்தா தான், அது பேர் கல்யாணி அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. இதா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கிள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்களா கல்யாணி அம்மா, இது எங்கள் அம்மா தான் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் அம்மா தான் சொல்லியிருக்காங்க என்னை யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதான் நானும் சொல்லாமல் இருந்தேன். சொன்னால் பேச மாட்டேன்னு சொன்னாங்க, எங்கள் அம்மா பேசாமல் தான் எனக்கு கஷ்டமாக இருக்குங்களா அங்கிள், அதான் நான் பேசாமல் இருந்தேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கிறிஸ்டோட பாட்டி பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறாங்க. வீட்டு வந்தோன்னா முத்து நான் காப்பி போடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரம்மா காப்பி போட வேண்டாம், வாங்க கிளம்புவோம், கல்யாணி உங்களை கூப்பிட்டு வர சொன்னா அப்படிங்கிறாங்க. என்ன கல்யாணி கூப்பிட்டு வர சொன்னாலா? ஏம்மா எல்லாத்தையும் உள்ளே சொல்லிட்டாளா கல்யாணி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அப்படி ஷாக் ஆயிடுறாரு. என்னம்மா கல்யாணின்னு ஒன்று எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆகா நான் தான் உழைட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அப்படிங்கிறாங்க. அம்மா எல்லாமே எனக்கு தெரியும், விசாரிச்சிட்டேன், ரோகிணி வந்து உங்கள் பொண்ணு தானே, கல்யாணி உங்கள் பொண்ணு தானே அப்படிங்கிறாங்க. முத்து மன்னிச்சிக்க முத்து, நான் மன்னிச்சிக்க முத்து அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. அம்மா உங்கள் வயசுக்கு என்ன தயவுசெய்து கையெடுத்து கும்பிடாதீங்க, என்ன நீங்கள் கூட என்கிட்ட மறைச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, உள்ளதை என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே, நான் எங்கள் அப்பாட்டையோ பாட்டிகிட்டையோ பேசி வந்து அதை வழி பண்ணியிருப்போம்ல. பாருங்கள் நான் பெரிய சிபிஐ ஆஃபீஸர் மாதிரி வந்து எல்லாம் ஒன்றையும் விடாமல் A to Z நான் விசாரிச்சுக்கிட்டு வரேன், எல்லாமே ஆதாரப்பூர்வம் நிரூபிச்சிட்டேன். இப்போ எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரில, இப்போ அவங்க உங்கள் பொண்ணாக இருக்காங்க, இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிங்க சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. முத்து நான் என்ன முத்து சொல்கிறது, அவங்க வீட்டில் நிறைய பொய் சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கா, நீங்கள் தான் என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த முத்து வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.